எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு டேபிள் வச்சிருக்கேன். ஸோ இது டேபிளுக்கு தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. உங்களோட யூஸ் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பயன்படுத்துங்க. ஸோ இந்த டேபிள்ல நான் ஸ்டூடெண்ட் நேம் 1 2 3 4 5 வச்சிருக்கேன். இப்போ அவங்களோட நேஷனாலிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நேஷனாலிட்டி, ஃபாதர் ஆக்குபேஷன், ஆனுவல் இன்கம் இதெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டு வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலம் நேஷனாலிட்டி அப்படிங்கிற காலத்தை நான் ஆல்ரெடி டேட்டா வேலிடேஷன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நேஷனாலிட்டி அப்படிங்கிற காலத்தை ஆல்ரெடி டேட்டா வேலிடேஷன் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி எனக்கு தெரியுதுன்னு பாருங்க. ஸோ இந்த காலத்துல இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணினேன் அப்படின்னா உடனே அது ஒரு மெசேஜ் கொடுக்குது, நேஷனாலிட்டி ப்ளீஸ் செலக்ட் எனி ஒன் அப்படின்னு நான் கொடுக்குது. இதை நான் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த லிஸ்ட்டை என்டர் பண்றவங்க ஆல்ரெடி இந்த நேஷனாலிட்டிங்கிற காலத்துல ஒரு லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட்ல இருந்து ஒன்னு சூஸ் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஏரோ மார்க் அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா இதுல ஒரு லிஸ்ட் வருது, இந்தியன், அமெரிக்கன், ஆப்பிரிக்கன், ஸ்ரீலங்கன், அதர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட் வருது. ஸோ இதுல இருந்து ஏதோ ஒண்ணு அவங்க சூஸ் பண்ணணும். ஸோ இப்ப பாருங்க, நான் ஆப்பிரிக்கன் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிடுறேன். ஸ்டூடெண்ட் நம்பர் 2க்கு போறேன். இங்க நான் இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் 2ல இந்த லிஸ்ட்ல இருந்து சூஸ் பண்ணாம நானே ஏதோ ஒன்று டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் அப்படின்னு நான் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இம்மிடியட்டா இது ஒரு எரர் மெசேஜ் காமிக்கும், ப்ளீஸ் சூஸ் ஃப்ரம் த லிஸ்ட். ஸோ இந்த எரர் மெசேஜும் நானே கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா வேலிடேஷன் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டேட்டா வேலிடேஷன் எதுக்கு சூஸ் பண்ணலாம்னா, நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. அந்த டேட்டா உள்ள இருக்கிற ரேஞ்ச் இதுல இந்த மேக்ஸிமம் ரேஞ்சில இருந்து மினிமம் ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும், அல்லது இந்த லிஸ்ட்ல இருக்கிறதா வேணும் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே நம்ம ஏதாவது ஒரு ஜட்ஜ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி அதுல இருந்து நம்ம ஒரு டேட்டாவை நாம எடுத்துக்கலாம். ஓகே, இது எப்படி கிரியேட் பண்றது பார்ப்போம். ஸோ நீங்க எந்த செல்லுல இருந்து நீங்க சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ டேட்டாக்குள்ள போங்க. டேட்டால இங்க பாத்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுதான் டேட்டா வேலிடேஷனோட விண்டோ. இந்த விண்டோல 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று செட்டிங்ஸ், ஒன்று இன்புட் மெசேஜ், இன்னொன்று எரர் அலர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க செட்டிங்ஸை நீங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்புட் அண்ட் எரர் அலர்ட்டுக்கெல்லாம் போய்க்கலாம். ஸோ செட்டிங்ஸ்ல என்ன மாதிரி டேட்டா வேலிடேஷன் நம்ம கிரைட்டீரியாவை நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ இதுல அலோவுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஏரோ கிளிக் பண்ணி பாருங்க, ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருந்து நாம டேட்டா வேலிடேஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 by 1 போவோம். எனி வேல்யூ, எந்த வேல்யூ வேணாலும் டேட்டா வேலிடேஷன் கொண்டு வரலாம். ஹோல் நம்பரா இருந்தா எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுல டேட்டா இந்த ஹோல் நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேக்குது. பிட்வீன் அப்படின்னா இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் 0 மேக்ஸிமம் 100 வச்சுக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது நாட் பிட்வீன் அப்படின்னா இந்த நம்பருக்குள்ளே கிடையாது, அதுக்கு தாண்டி தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸை நீங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஹோல் நம்பர், டெசிமல், லிஸ்ட், டேட்டு, டைமு, டெக்ஸ்ட் லென்த் இத்தனை வார்த்தைக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி.
ஸோ கஸ்டம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க உங்க லிஸ்ட்டுக்கு கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த லிஸ்ட் நீங்க ஒரு லிஸ்ட் கொடுக்குறீங்க, அந்த லிஸ்ட்டை இதை எடிட் பண்றவங்க சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த சோர்ஸ்னா இந்த 0 நான் எடுத்துறேன். நீங்க ஒரு லிஸ்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த லிஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இங்க பாருங்க, இந்த சோர்ஸ்ல இருக்கிற இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்றேன். அந்த லிஸ்ட் எங்கேன்னு கேக்குது. இந்த ஷீட் நம்பர் 3ல நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த லிஸ்ட்டை செலக்ட் பண்றேன், என்டர். ஓகே, பாருங்க இங்க ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க, நீங்க கொடுத்த அந்த லிஸ்ட் வந்துடும். ஓகே, இன் கேஸ் இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுல ஒரு சேஞ்ச் இருக்கு, இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கறத நீங்க சிஜி அப்படின்னு மாத்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க போங்க, இத சிஜின்னு மட்டும் மாத்துங்க, என்டர் கொடுங்க. இங்க வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இன்னொருக்கா செக் பண்ணுவோமா? அகைன் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை எஸ்ஜின்னு நான் மாத்தணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஷீட்டுக்கு போங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பதிலாக எஸ்ஜின்னு போடுங்க, என்டர் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்டுக்கு வாங்க, செக் பண்ணி பாருங்க மாறி. ஓகே, இது ஒரு டைப். இப்போ செகண்ட், அகைன் டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல நானே டைப் பண்ணிக்கிறேன், என்கிட்ட இந்த மாதிரி லிஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களே டைப் பண்ணுங்க. ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவுல ஒரு கமா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட் ஆஃப், இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்னு டைப் பண்ணிட்டு அடுத்த லிஸ்ட்ல நம்பர் 2 வரணும் அப்படின்னா ஒரு கமா கொடுங்க, இல்லைன்னா அது ஒரே வார்த்தையா தான் வரும். ஸோ கமா கொடுத்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஸ்னஸ் பிரைவேட். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டை நீங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்து பாருங்க, கிரியேட் ஆயிடும். ஓகே ஓகே, ஒன்ஸ் ஒரு செல்லுக்குள்ள கிரியேட் பண்ணிட்டீங்க, மற்ற எல்லா செல்லுக்கும் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கர்சரை இங்க இந்த கிரீன் கிட்ட கொண்டு போங்க, இந்த மாதிரி பிளஸ் மாதிரி சிம்பிள் வரும், அப்படியே டிராக் பண்ணி இழுத்து விட்டுருங்க. ஓகே, அப்ப எல்லா செல்லுலையும் அந்த கண்டிஷனல் டேட்டா வேலிடேஷன் கிரியேட் ஆயிடும். ஓகே, இப்ப லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. எரர் மெசேஜ் இன்புட் மெசேஜ் கொடுக்கறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன், எல்லா செல்லுக்கும் அது கிரியேட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இன்புட் மெசேஜ் கொடுக்குறேன். இன்புட் மெசேஜ் என்ன வேணும்னா, என்ன டைட்டில், இந்த செல்லுல என்ன டைட்டில் வேணும், ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன். டைட்டில் வந்து நீங்க உங்களோட விருப்பப்படி நீங்க டைட்டில் கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன். சரி, அந்த டைட்டில்ல அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும், சூஸ் ஃப்ரம் த லிஸ்ட். ஓகே, இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போமா? பாத்தீங்களா, இமீடியட்டா கிரியேட் ஆயிடுச்சு. அந்த செல்லுக்கு உங்க கர்சர் கிளிக் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் ஆயிடும். ஓகே, இதையும் ட்ராக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ட்ராக் பண்ணணுமா அப்படின்னு இல்லை, ஒரு செல்லுல இருக்கிற கம்ப்ளீட்டா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணீங்கன்னாவே போதும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ அகைன் இப்போ எரர் அலர்ட் வேணும், இப்போ தப்பா ஏதாவது டைப் பண்றாங்களா, அகைன் டேட்டா வேலிடேஷன் எரர் அலர்ட். இந்த எரர் அலர்ட்ல இந்த செல்லுல என்ன தெரியணும், ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் எரர் மெசேஜ் நீங்களா கொடுங்க, ப்ளீஸ் சூஸ் ஃப்ரம் த லிஸ்ட்.
and do not type. ஓகே, இது வந்து எரர் அலர்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செல்லை செலக்ட் பண்ணீங்கன்னா இன்புட் மெசேஜ் கொடுக்கும். நீங்க தப்பா ஏதாவது டைப் பண்றீங்க. ஓகே, இப்போ நான் டைப் பண்ணி பார்க்குறேன். கவர்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். என்டர் அடிக்கிறேன். அங்கே என்டர் ஆகாது. என்ன சொல்லுது? ப்ளீஸ் சூஸ் ஃப்ரம் த லிஸ்ட் அண்ட் டு நாட் டைப். நீங்க என்ன எரர் அலர்ட் கொடுத்தீங்களோ அந்த எரர் அலர்ட் தான் வரும். கேன்சல் கொடுக்குறேன், எல்லாம் வெளியே போயிடுச்சு. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த லிஸ்ட்ல இருந்து ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ணணும். வேற எதுவும் நீங்க டைப் பண்ண முடியாது. இதுதான் டேட்டா வேலிடேஷன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க மற்றதை ட்ரை பண்ணுங்க. இல்லை நான் இதுக்கு புதுசா வீடியோ வேற எதுவும் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல என்ன மாதிரி வீடியோ போடணும்னு மெசேஜா போடுங்க. நான் உங்களுக்கு வீடியோ கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.